வணக்கங்க. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஆன்டிபாக்டீரியல் பத்தி. ஏன்னா, மறுபடியும் ஒரு ஆன்டிபாக்டீரியல் என் கண்ணுக்கு பட்டுச்சு. எதுல ஆன்டிபாக்டீரியல் இருக்குதுன்னா, சானிட்டரி நாப்கின்ல. இப்படி சானிட்டரி நாப்கின்ல பாக்டீரியல் ஆன்டிபாக்டீரியல் உபயோகப்படுத்துறதுனால வர பிரச்சனைங்க, உங்களுக்கு ஆரம்பத்தில ஈஸியா தான் இருக்கும். நம்ம இன்ஃபெக்ஷன்லேருந்து தப்பிப்போம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ஆனா தப்பிக்கிறத விட ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமா இருக்கு. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, ஓவர் ஹைஜீனே பிரச்சனை தான். கேண்டிடா இன்ஃபெக்ஷனும், ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனும் இதனால வரதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒரு வேளை கேண்டிடா இன்ஃபெக்ஷன், ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா, உங்களுக்கு அதுலேருந்து விழிவு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாரெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, முதல்ல இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆன்டி பாக்டீரியல் சானிட்டரி நாப்கின யூஸ் பண்றத நிறுத்த சொல்லுங்க. நன்றி.